మీరే తీసిందా సాంగ్ అని చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா தப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான். కార్నరా మీకు చాలా చాలా బాగా ఉంటుంది. நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல். ரியலி அது வந்து ஒரு கவிதைத்தனமான கிஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவறுப்பு இல்லாம இங்க கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு விடுவான். பாத்தீங்களா? டேய் டைரக்டரே பெரிய நீ இல்லையா? இல்ல சார், கான்செப்ட் நாங்க பண்ணது அவங்க சென்ஸ் பண்ணது. ஆளுக்கு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அதுல அப்புறம் சேர்ந்து பண்ணது அப்படின்னு நேரம் அகல பண்றாங்க பாருங்க. ஆனா அந்த தம்பி என்ன மேட்டர் சார், அந்த சாங் மட்டும்தான் சார் உங்களுக்கு அப்படி இருக்கும் சார். நல்லா தான் இருக்குடா, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்கிறேன். நீ வேற பாரு, இந்த ஹீரோ வந்து நான் அப்பவே சொன்னேன் இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு ஃபீலிங்ல அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்காரு. பட் அவரு உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்க எக்ஸ்பிரஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல ஹீரோவா ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்திலேயே அத்தனை இடத்துலயே முடிச்சிட்டீங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்ல நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க, அவங்களும் விடாம அந்த இடம் இந்த இடம்னு காட்டிட்டு இருக்காங்க. கமான் நீயா நானா பார்த்துடலான்ற லெவல்ல. ஆனா அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி. நல்ல வரிகள். அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்துல அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, அப்புறம் இன்னொரு பாட்டு ஒரு யகாந்தமா இருந்தது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர். பேரு நம்ம ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம், உனக்கு வாய்ப்பு. என்னங்க நீங்க பாட்டுக்க நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமேன்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளை எல்லாம் தூண்டி விடுது. அதனால உங்க மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேற ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் படம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல், நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள், அண்ணன் சொன்ன மாதிரி, தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்ணுவாங்க. அதனால் வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளோ சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமா, என்ன நல்ல கேரக்டர். அப்புறம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பாக இருக்கான் அவன், டமால் டுமில்னு. ஏய் எதாவது படம் இது? 7வது படம். மிரட்டிக்கிறான் இவன், தனியாக பண்ணுறான். ஒருத்தன் காதல் பண்ணுறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்ணுறவனு கொலை பண்ணுறான், கொலை பண்ணவன் காதல் பண்ணுறவனு ஏன் கொலை பண்ணுறான்றதான் இந்த கதை. புரிஞ்சுதா?
அவங்களுக்கு புரியல சார். எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் கொலை பண்றாங்க, ஒருத்தர் காதல் பண்றாரு. கொலை பண்றவனை காதல் பண்றவனை கொலை பண்றானா, காதல் பண்றவன் கொலை பண்றவனை கொலை பண்றானா? இதே அதாவது விசுசார் பாணியில ஒரு த்ரில்லர் பண்ணிக்கிறார். கரெக்ட். விசு சார் அதான் எது யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழம்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன். அதுல நடுவில் இருக்கிற யாருன்னு தெரியல, அவர் என்ன பண்ண போறாருன்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்ல செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரியல, இல்ல கொலகாரனோட அப்பாவா, அது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டாரு, இந்த படத்துல உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸா வச்சிருக்கிறோம்ட்டாங்க. ஸோ ஒரு ரகமா தான் வந்திருக்காங்க பசங்க. சிறப்பாக ஒரு நல்ல டீம். ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுங்க பார்த்தீங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தேட்டர் போட போறீங்க? சூப்பர். ஒரு கான்பிடென்டா சொல்றாரு. 50லேருந்து 75 தேட்டர். கை தட்டுங்க. 150 தேட்டர்ல இது வந்து நல்ல 100 days ஓடுற மாதிரியான படம். அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா இந்த படத்துல எல்லா விஷயமும் இருக்கு. படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம். ஆமா ஆமா, அது கரெக்ட். இல்ல அது போதும். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப சின்ன படங்கள் சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்குங்கும் போது தியேட்டர்ல படம் இருக்கிறது இல்லை. இந்த காரணத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு. 2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்றதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியா ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணீங்கன்னா உங்க சக்சஸ் இஸ் சாலிட் ஆயிடும். ஸோ அது வரையிலும் நீங்க காத்துருங்க. எப்பவுமே இப்ப படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் தேவைப்படுது முரளி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்சம் ரூபாய் ரெடியா பண்ணிக்க. படம் பெருசா நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்சஸ் மீட் வைக்கணும். இப்போ அந்த காலத்துல நாங்க மாங்கன்னு படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம். அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு. நாங்க கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்க அப்படிப்போம். ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனா இப்போ 3வது நாளே சக்சஸ் மீட் ஷீல்டோட கொடுத்துறாங்க. கரெக்டா? கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லலை, கிண்டலுக்காக சொல்லலை. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சில படங்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது போராட்டமா இருக்கு. நல்ல படங்களை கூட தியேட்டருக்கு கொடுக்க முடியாத ஒரு தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்கு. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாம இருப்பான். ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தவன் இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமா விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டா வரும் டெஃபினட்டா. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு மைண்ட்ல போட்டு அதை அற்புதமா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி 2 ஹீரோ 2 ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேற காணுமே. அதை பார்த்தீங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்பவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமா, சித்தாரா விஜயன் மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்த தடவை. எப்போ இது அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா? நல்லா இருந்தது. அப்பா இவங்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக
ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பீங்க போட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்க. ஸோ இதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இசையமைப்பாளர்லேருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோயின் பேர் எனக்கு சரியா வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் கம் ஹீரோ கம் வில்லன். இல்லை எவன் வில்லன் எவன் ஹீரோன்னு தெரியல. அந்த கன்ஃபியூஷன்ல ரெண்டு பேர்த்தையும் வில்லனா வச்சுப்போம். ரெண்டு பேர்த்தையும் அவன் பொம்பளை கிட்ட வில்லனா இருக்கான், நீ கொல்றதுல வில்லனா இருப்ப போடுது. ஆக மொத்தம் இந்த ரெண்டு வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன்.